ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது, என் நேசர் எப்படிப்பட்டவராம், அவர் இன்பமானவர், மதுரமானவர், அவரை வருணிக்கிற காரியங்களை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஏனென்று கேட்டால், சில பேருடைய காரியங்கள் என்னென்று கேட்டால், அது பிரசங்கிக்கிறவர்களாக இருந்தால், ஒரு சில பிரசங்கி மாதிரி இப்போ என்னென்று கேட்டால், சில சனங்கள் உன்னத பாட்டு பிழை அப்படி இப்படி என்று சொல்லுகிற காரியங்களை குறித்து நான் கேள்விப்படுகிறேன். ஆனால் அதெல்லாம் போய் ஏனென்று கேட்டால், ஆண்டவர் இந்த வேதத்தை நமக்கு எழுதி தந்தது. ஏனென்று கேட்டால், அவர் பொய்யான ஒரு வேதத்தை இந்த இடத்துல எழுதுறதுக்கு அவர் வைக்க மாட்டார். அது உண்மையான காரியங்கள். அப்போ உன்னத பாட்டில் நாங்கள் பார்க்கிறோம், சாலோமன் ஆண்டவரை குறித்து வர்ணிக்கிறான், தேவ ஆலயங்களை குறித்து வர்ணிக்கிறான். ஏனென்று கேட்டால், மணவாட்டி சபை அது. அப்போ மணவாளன் வேறு, மணவாளனாரு, மணவாட்டி யாரு, அதை உதாரணத்துக்கு அங்கே நாங்கள் உன்னத பாட்டில் பார்க்க முடியுது. ஏனென்று கேட்டால், மணவாளன் வரும்போது மணவாட்டி சபைகள் ஆயத்தமாக இருக்கத்தானே வேணும். அப்போ மணவாளனாரு என் இன்ப நேசர். அப்போ என்னுடைய நேசர் அவர். அப்போ அவர் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், முறுதலை எல்லாம் நீக்கத்தான் வந்தது. அப்போ நாங்கள் இன்றைக்கு இன்ப நேசரை பற்றி நாங்கள் சில காரியங்களை பார்க்க போகிறோம். வேதங்களை நாங்கள் வேதத்தை நாங்கள் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்று சொல்லி வாசிக்க வேணும். இதை விட்டுட்டு மற்றவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னுட்டு அதுக்கு தான் சொல்கிறது என்னென்னு கேட்டால், வேதத்தை தேடி ஆராய்ந்து அறிந்து வாசிக்க வேணும். நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னால் நாம் அதன்படி நடக்க வேணும். மனுஷர் சொல்லுகிற பிரகாரமாக அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் செய்கைகள் எல்லாம் பொல்லாதவைகளாக இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் அவையை செய்ய மாட்டார்கள். ஆனால் நாங்கள் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், செய்ய வேண்டியவர்களாயும் இருக்கிறோம். ஒரு விசை நாங்கள் ஜெபம் பண்ணி இந்த இதுக்கெல்லாம் கடந்து செல்ல விரும்புகிறேன். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த உன்னத பாட்டை ஆண்டவரே சாலமோன் ராஜா வர்ணித்து எழுதியிருக்கிறான். ஆண்டவரே, அவன் ஆண்டவரே எந்த பெண்களை குறித்தோ, எந்த ஆண்டவரே தகப்பனே காரியங்களை குறித்தோ அவன் வர்ணிக்கவில்லை. என் தேவனுடைய சபையை குறித்தும் என் தேவனை குறித்தும் ஆண்டவரே அவன் வர்ணித்திருக்கிற காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே வாசித்து தியானிக்கிறவர்களாயிருக்க ஆவியானவர் தாமே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நான் அல்ல, என் ரத்தமில்லை, என் மாம்சமில்லை ராஜா, நீங்கள் பேசுங்க, நீங்கள் வெளிப்படுங்க. இது உம்முடைய வார்த்தைகள், நீங்கள் கொடுத்தது ராஜாவே. ஆண்டவரே தகப்பனே, சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தினாலே அவன் ஆண்டவரே எழுதி வைத்த ஆண்டவரே பிரசங்கிய உன்னத பாட்டுகள் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் பார்க்கிறோம். அதன்படி ஆண்டவரே நீதிமொழிகள் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே ஆணித்தனமாக எழுதி வைத்திருக்கிறான். சுவாமினி, நீங்கள் கொடுத்த ஞானத்தினாலே ஆண்டவரே ஐயா எழுதி வைத்திருக்கிறான். அவர்கள் 1000 தவறுகளை செய்தாலும் ஆண்டவரே அதற்கு முன்னமாக தேவனுக்காக செய்த காரியங்களை நாங்கள் ஆண்டவர் முன்னுக்கு வைத்திருக்கிறீங்க ராஜா. அதை நாங்கள் ஆண்டவரை வாசித்து தியானிக்கவும் அதன்படி நடக்கவும் தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமண்டும் ஆமேன் என்றுமுள்ள வார்த்தையின்படி நாங்கள் நடக்க ஆவியானவர் தாமே உதவி செய்வாராக. பண்டை சலோமனுடைய நீதிமொழி உன்னத பாட்டுகளை நாங்கள் பார்க்கும்போது 1:16 நாங்கள் பார்க்க போகிறோம். நீர் ரூபம் உள்ளவர் என் நேசரே, நீர் இன்பமானவர், நம்முடைய மஞ்சம் பசுமையானது, நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் கேதுருமரம், நம்முடைய மச்சு தேவதாரும் ஆகும். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறோம், நீர் ரூபமுள்ளவர் என் நேசர் எப்படிப்பட்டவராம், அவர் ரூபமான அழகும் சௌந்தரியமும் உள்ளவர். ரூபம் எப்படிப்பட்ட ரூபம் உள்ளவராம், அவர் அழகும் சௌந்தரியமும் உள்ளவர். சரியா? அப்போ அவரை நாங்கள் பார்க்குறோம். என்னென்று கேட்டால், என் நேசர் எனக்கு எங்கெதியூர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மரதோன்றி பூக்கொத்தும், என் பிரியமே நீ ரூபவதி, என் முன் கண்கள் புறாக்கண்களைப் போல் உள்ளது. அப்போ இங்கே பார்க்கிறோம், ஆண்டவரை வர்ணிக்கிறான், என் பிரியமே, என் நேசர் என்னுடையவர். அப்போ அவன் ஆண்டவரை வர்ணிக்கிறான்.
அப்போ இப்போ நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு கேட்க போனால் சில பேர் சொல்கிறாங்க அவன் பெண்களை குறித்து வர்ணித்தான் என்று. நோ, அவன் பெண்களை குறித்து வர்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன புறாக்கண்களா என்ன? அந்த என்ன சொல்லுவாங்கள்னு சொல்லி சொன்னால், ஞானம் இல்லாதவர்கள் சிந்திக்கிற சிந்தனைகள். இப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம், என் நேசர் எனக்கு எங்கெதியூர் எங்கெதியூர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மரதோன்றி பூக்கொத்து. அப்போ ஆண்டவரை வர்ணிக்கிறான் அவன். என் பிரியமே நீ ரூபவதி உன் கண்கள் புறா கண்கள் போலானது. அப்போ ஆண்டவருடைய கண்கள் எப்படிப்பட்டதாம்? புறாவுடைய கண்கள் போலானதாம். அவர் அழகும் சௌந்தரியமும் உள்ளவர். அவர் நீர் ரூபமுள்ளவர், என் நேசரே நீர் இன்பமானவர். அப்போ ஒரு வர்ணிப்பு நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை. வர்ணிப்பு மணவாட்டி சபையில் என் நேசர் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன நேசர் என்னுடைய மணவாளன் மணவாட்டி சபையை எடுத்துக்கொண்டு போகணும் என்றால், சாலமோனுடைய சபையில் நீங்கள் பாருங்கள், சாலமோன் ஞானத்தை கொடுத்த போதோ சபைகளை கட்டினதுக்கு பிறகு அவன் எப்படிப்பட்ட ஒரு தேவாலயத்தை கட்டினான். அந்த தேவாலயத்திலே ஆண்டவர் சும்மா புகக்காடாக இறங்கினார் என்று பார்க்கிறோம். வல்லமை இறங்கினார் என்று பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அவனுடைய தேவாலயத்தில் ஆண்டவருடைய வல்லமை இறங்கினா அவன் ஆண்டவரை எப்படியெல்லாம் வர்ணிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போ பார்க்குறதான் பார்க்குறீங்க நினைக்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்குற விதமாக பார்க்குறது இல்லை. பார்க்கக்கூடாத விதமாக பார்த்தா அது தப்பாகத்தான் உங்களுக்கு தோணும். பார்க்குற விதமாக பார்த்தா தப்பாக தோணாது. அப்போ ஆண்டவரை அவன் வர்ணிக்கிறான், சபையை வர்ணிக்கிறான். அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு கேட்டால், அவன் எவ்வளவா சொல்கிறான், நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமாக இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்தியலுக்குள்ளும் எனக்கும் பிரியமானவர்களும் இருக்கிறார்கள். அப்போ பாருங்க, ஒரு முள்ளுள்ள புதிர்கள் மத்தியிலே ஒரு ரோஜா புஷ்பம் போல் பூத்தவரே, சௌந்தரியம் உள்ளவரே என்றெல்லாம் நாங்கள் படிக்கிறோம். அப்போ ஒரு சபையை குறித்து ஆண்டவர் பரிசுத்தமான சபைகளை குறித்து வர்ணிக்கிறதும், சாலமோன் வர்ணிக்கிறதும், ஆண்டவர் வர்ணிக்கிறதும் தப்பில்லையே. அவர் அழைச்சி கொண்டு போகிற மணவாட்டி சபை அல்லவா? ஆண்டவர் யாராம்? அவருடைய அழகை யாரால சொல்ல முடியும்? அப்போ இங்கே சாலோமன் அவரை குறித்து வர்ணிக்கும். சாலோமன் பாடின உன்னதமான பாட்டு, உன்னத பாட்டு. அப்போ அவன் ஆண்டவரை குறித்து பாடுறான். இது உன்னத பாட்டுன்னு தான் போட்டிருக்குது, ஆண்டவரை குறித்து பாடுற பாட்டு. அதான் அது ஒரு பாட்டு ஒன்று இருக்கிற, மணவாளன் வரும் நேரம், மணவாளன் வரும் நேரம், என் மணவாட்டி சபை நீ காத்தீரன்பார், விழித்தீருப்பேன், புத்தியுள்ள கன்னிகை கூடாவாய். அப்போ புத்தியுள்ள கன்னிகை கூடாவாய். அப்போ இதைத்தான் அவன் வர்ணிக்கிறான். 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் உலாவுறவர். அப்போ 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் உலாவுற மனுஷகுமாரன் என்ன செய்கிறாராம்? சீக்கிரம் வருவாராம். அப்போ அதை வர்ணித்து பாடுகிறான். அந்த வர்ணித்து பாடுகிற பாட்டுகளை எல்லாம் நீங்கள் தப்பாக நினைச்சு தப்புக்கு மேலே தப்பு நாங்கள் பண்ணுறோம். விளங்காமல் புரியாமல் நாங்கள் வேதத்தை எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்னா புரட்டுகிறோம். கடைசி காலத்தில் வேத புரட்டர்கள் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஆண்டவரை குறித்த ஒரு வர்ணிப்பு, சபையை குறித்த வர்ணிப்பு தான் அவன் வர்ணிக்கிறான். இங்கே பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், சங்கீதம் 119:24. உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய சாட்சிகள் அவருக்கு அப்படிப்பட்டதாக இருக்கிறதா? இன்பமாய் இருக்கிறது. தாவீது ராஜா அப்போ இன்பமாய் இருக்கிறது. அப்போ தாவீது ராஜா ஆண்டவரை எவ்வளவோ வர்ணிக்கிறான்.
ம். அவனும் இதைத்தான் செய்கிறான். தாவீது ராஜா ஆண்டவரை குறித்து சொல்லும் போதெல்லாம் எவ்வளவு வர்ணிப்புகளோடு இருக்கிறது பாருங்க. ம். அப்போ எங்களுக்கு ஆண்டவருடைய சாட்சிகள் வந்து இன்பமாக இருக்க வேணும். அவர் இன்பமானவர், அவர் மதுரமானவர், அவர் 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிற தேவன், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் வந்து அதிசயங்களை செய்கிறவர், ஆலோசனை கர்த்தர். அப்போ அவருடைய காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது அவரை வர்ணிக்கிறதுல தப்பில்லையே. நாங்கள் வர்ணிப்பை பார்த்து இப்போ இந்த காலத்தில் பிள்ளைகளோ இல்லை வேறு ஒரு சிலருக்கு வந்து ஒருத்தன் இப்போ வந்து கூடுதலாக வந்து ஜனங்களுக்கு வந்து ஒருத்தர் காட்டி கொடுக்குற குணமும், ஒருத்தன் விழுந்தால் அவனை தூக்கி எடுக்கிற குணம் இல்லை, அல்ல அவனை எடுத்து நடத்த வேணுமென்று நினைக்கிற குணம் இல்லை. விழுந்தவன் விழுந்தது தான், பேருந்து அவன் எழுப்பி நிற்கிறதுக்கு ஆண்டவர் தான் அவனை எழுப்பி வைக்கணுமே ஒழிய இவங்க வந்து சும்மா பொழுதுபோக்குக்கு சபை நடத்துறது மாதிரி இருக்கிறது. ஒருத்தன் விழுந்துட்டானா அவனை குறிச்சே கதை சொல்லி கொண்டிருப்பாங்க. ஏனென்று கேட்டால் தாங்கள் விழுந்ததை நினைக்காமல் மற்றவனை பார்த்து கதைக்கிறதான் கதை. அதெல்லாம் கூடாத கதை. ஏனென்று கேட்டால் ஒருத்தன் நான் என்ன குறித்து நான் சாட்சி சொல்ல வேணும், அதுதான் மற்றவனுக்கு இன்பமானது. என்னை குறித்து மற்றவன் சாட்சி சொல்லும்போது அது எப்படிப்பட்டதாம் இன்பமாக இருக்கும். ஏனென்று கேட்டால் என் நேசர் என்னோடு இருக்கிறார். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமாம், மற்றவனை குறித்து நாம் நீதி தீர்க்கக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது. நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கொஞ்சம் தான் தண்டு இருக்கிறேன். ஏனென்று கேட்டால் இந்த சினோவுக்கு எனக்கு கன நேரம் இருந்து இதுகளை கொடுக்குறதுக்கு இயலாது. ஏனென்று கேட்டால் திடீரென்று முதுகு வருத்தம், திடீரென்று கால் வருத்தங்கள் இருக்கிறபடியாக இன்றைக்கு நான் கொஞ்சமாக தான் எழுதியிருக்கிறேன். ஆனாலும் நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்று கேட்டால் ஆண்டவர் எப்படிப்பட்டவராம், அவர் இன்பமானவர், அவர் மதுரமானவர், அவர் சாரோனின் ரோஜா, அவர் லீலி புஷ்பம், அவர் சீக்கிரம் வர இருக்கிறவர் இல்லையா. அவருடைய அழகுக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. ஏனென்றால் அவர் வெளிச்சம் கொடுக்கிறவர். அப்போ அவரை வர்ணிக்கிறதுனால நீங்கள் நினைக்கக்கூடாது பெண்களைத்தான் வர்ணித்தாங்களண்டு, பெண்களை வர்ணித்தான் என்று கதைக்கக்கூடாது. பெண்களை வர்ணிக்கவில்லை சாலோமன், ஆண்டவரை வர்ணிக்கிறான், அவனுடைய சபைகளை வர்ணிக்கிறான். பெண்களையா வர்ணிக்கிறதுக்கு இந்த பாட்டு போட்டு, விண்ணக சிகரத்திலே தங்கிடும் பெண்புறாவே அன்பென்னும் கயிற்றினாலே எங்களை இழுத்து கொண்டவரே என்று பெண்களையா சொல்லப்பட்டு. அப்போ அவர் அன்பென்னும் கயிற்றினாலே எங்களை இழுத்து கொள்ளுகிறார். மணவாளன் எங்களை இழுத்து கொள்ளுகிறார். அவர் எங்கு தங்குறவராம், விண்ணக சிகரத்திலே தங்குறவர் வெண்புறா, சிகரம். அப்போ எங்கள் மேலே வந்து இந்த சிகரத்திலே அவர் தங்கி இருக்கிறார் பாருங்க. அவருக்கு ஒப்பானவன் ஒருவனுமே இல்லை. அப்படியே பாப்போம். உன்னத பாட்டு 1 3. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஆண்டவரை கன்னியர்கள், அதிகமான பெண்கள்லாம் ஆண்டவரை நேசித்தார்கள், அதிகமான பெண்கள்லாம் கொடுத்தார்கள், அதிகமான பெண்கள்லாம் ஆண்டவரோட சேர்ந்து ஊழியம் செய்தார்கள். அப்போ மரணிக்கிறது வந்து சபையை. உமது பரிமள தைலம் இன்பமானது, அவருடைய அபிஷேகம் எப்படிப்பட்டதாம், வாசனை வீசுகிறது பாருங்க. அவருடைய வல்லமை வந்து, அவருடைய அபிஷேகம் வந்து வாசனை வீசுகிறது. வாசனை உள்ளவைகள்,
உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் பாருங்க. அப்போ பரிமள தைலத்தை ஊற்றி விட்டால் நறுமணம் அளிக்கும் பாருங்க. அப்போ அவருடைய ஊற்றுண்ட பரிமள தைலம், அந்த அபிஷேகம், ஆரோன் சிரசிலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் முகத்தில் இருந்து வடிந்தோடி அநேகருக்கு நறுமணம் கொடுக்குது பாருங்க. நீங்கள் அவரை வர்ணிக்காமல் எங்கேயோ போய் வர்ணிப்பீங்களே என்று கேட்டால், காதலிக்கிறவனுக்கு வர்ணிப்பு கூடியா இருக்கும். பாவம் செய்கிறவனுக்கு வர்ணிப்புகள் எல்லாம் எங்கேயோ போகும், ஆண்டவரை தேடி போகாது. என்ன இப்படி வர்ணிப்பு இருக்குன்னா, இதை வச்சு நீங்களே பாவத்தில் விழுவீங்க. இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனுக்காக கொடுக்கப்பட்ட பாட்டு. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அப்போ பாருங்க, 10 கன்னியேளை நாங்கள் பார்க்குறோம் இல்லையா? பல்லோராட்சியம் 10 கன்னியேளுக்கு ஒப்பாக இருக்கிறது பார்க்கிறோம் இல்லையா? ஏனென்று கேட்டால் அவர்கள் எண்ணெயோடும் தீவட்டியோடும் இருந்தார்கள். 5 பேர் எண்ணெயோடும் தீவட்டியோடும் இருந்தால் 5 பேர் மங்கி எறிகிறதுக்கு எண்ணெய் குறைவாக கொண்டு வந்தாங்க. அதனால் அவங்க மங்கி எறிந்தாங்க. அந்த குறை சொல்கிற ஆவி, குற்றம் பிடிக்கிற ஆவி, இந்த முன்னத பாட்டை மாற்றி கரைக்கிற ஆவி, இப்படியான காரியங்கள் இருக்கிறபடியினால ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், அதிகமான பெண்களை நேசிக்கிறதுனால எவர்களை ஆண்டவர் நேசிக்கிறாரோ, எவர்களை ஆண்டவர் முற்குறித்தாரோ, எவர்களை நீதிமானாக்க விரும்புகிறாரோ, எவர்களை பரலோராட்சியத்துக்கு கொண்டு போக நேசிக்கிறாரோ, அவர்களை தேவன் எப்படியா எழுப்புவாராம்? இதோ எப்படியாம் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அப்போ கடைசி காலத்தில் ஜோர்தான் நதிக்கு, அதாவது மோசே ஜனங்களை கூட்டிக்கொண்டு போகும்போது கானான் தேசத்துக்கு நுழைந்தவர்கள் யார்? உடைய அப்பாடைய அப்பா நுழைந்தாரா? இல்லை யார் நுழைந்தது? இல்லையே, வாலிபர்கள் நுழைந்தார்கள், பிள்ளைகள் நுழைந்தார்கள் கானான் தேசத்துக்குள்ள. அதே மாதிரி தான் பரலோராட்சியத்துக்கு நுழைவதற்கும் ஆயத்தமுள்ள கன்னியர்களாக இருக்க வேண்டும், ஆயத்தமுள்ள மணவாட்டி சபையாக இருக்க வேண்டும், நறுமணம் வீச வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றுண்ட பரிமள தைலம் ஊற்றப்பட வேண்டும். இன்னைக்கு ஆவியை அவித்து போட்டிருக்கிறோம் பாருங்க. எப்படியா அவித்து போட்டிருக்கிறோம் ஆவியை? ஆளுகை செய்கிற ஆண்டவரை தூங்க வைக்கிறோம் பாருங்க. அதனால தான் இது எல்லாம் விளங்குறது இல்லை. என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னாய் நான் ஓடி வருவேன். ஆண்டவர் இழுக்காவிட்டால் எந்த கன்னியையோ எந்த ஆணோ பெண்ணோ போக முடியாது. என்னை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, உமக்கு பின்னாய் நான் வருவேன். என் பின்னே வா, மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். உம்முடைய பரலோகம் என்னும் ராஜ்யத்துக்குள்ளே என்னை அழைத்து செல்லும். அங்கு நான் அன்பில் களி கூறுவேன். திராட்சை ரசத்தை பார்க்கலும் உம்முடைய நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அப்போ திராட்சை ரசத்தை பார்க்கிலும் ஆண்டவரை நேசிக்கிற, இன்ப நேசரை நேசிக்கிற ஸ்திரீகள் கூடையா இருந்தார்கள், கன்னியர்கள் கூடையா இருந்தார்கள், குடும்ப தலைவிகள் கூடையா இருந்தார்கள். மணவாட்டி சபை ஆண்டவரை நேசிக்க வேண்டியதாக இருக்குது. மணவாட்டி சபை ஆண்டவரை உண்மையாய் நேசிக்க வேண்டும். ஊற்றுண்ட பரிமள தைலம் ஊற்றப்படும். திராட்சை ரசத்தை பார்க்கலும் உமது நேசத்தை நினைப்போம். என் தேவன் எப்படிப்பட்டவராம்? நேசமுடையவர், இன்ப நேசர், எங்கள் மேலே அன்பு வைத்த நேசர். ஜெருசலேம் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலோமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். ஆண்டவரை வர்ணிக்கிற காரியங்களில் பார்த்தீங்கன்னா, சாலோமோன் பாடின பாட்டு இல்லையா இது? சாலோமோன் யாருக்கு பாடுறான்? இதெல்லாம் சும்மா எடுத்து வச்சு அவன் இங்கே பார்க்குறோம். என்னென்று கேட்டால்,
ஸ்திரிகளுக்குள் நீ ரூபவதி, ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்க அண்டையிலே உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. அப்போ யாருக்கு இது சொல்லப்படுகிறது? சபைக்கு சொல்லப்படுகிறது. சபைக்காக பாடின பாட்டுகள். அதை பார்க்குறோம். உன்னத பாட்டில் 1ஆம் அதிகாரத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டத்தில் முளைக்கும் மரதோன்றி பூக்கொத்தா இருக்கிறார். அப்போ நேசரை குறித்து அவன் வர்ணித்து பாடின பாட்டுகள் இருக்கிறது பாருங்க. உன்னத பாட்டை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமானால் சபையை குறித்தும் நேசர் ஆண்டவரை குறித்தும் பரலோகத்துக்குரிய காரியங்களை குறித்தும் இருக்கிறது. சங்கீதம் 133. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அப்போ பாருங்க, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எங்க சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவாங்க? சபையில். அப்போ சபையை குறித்து தான் சாலமோன் சொல்கிறான். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாக இருக்கிறது. அப்போ இன்பம் பாருங்க, நம்முடைய இன்ப நேசர் அதில் மகிமைப்படுகிறார் பாருங்க. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமாம்? எங்கள் இன்ப நேசரை நாங்கள் தேட வேணும். அது ஆரோன் சிரசிலே ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலிருந்து வடிகிறதும் அவருடைய அங்கியின் மேலே இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கொப்பாய் இருக்கிறது. அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அப்போ நாங்கள் பார்க்குறோம் என்ன, இங்கே பாருங்க, ஆண்டவர் தாவீது ராஜா வர்ணிக்கிறது மட்டுமில்லை, சாலமோன் ராஜாவும் வர்ணிக்கிறான் பாருங்க. இது என்ன, இது தாவீதும் சாலமோனும் என்ன பெண்களை குறித்தா வர்ணிக்கிறார்கள். அது ஏர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கி பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அது எப்படிப்பட்டதான்? பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த 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 ஆரோன் சில ஊற்றப்பட்ட பரிமள தைலம் அப்பா யார் மேலே ஊற்றப்படுகிறதாம்? சகோதர சகோதரிகள் மத்தியிலே. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்திலே, சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துல தானாம் அவருடைய ஊற்றுண்ட பரிமள தைலம், ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்ட பரிமள தைலம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஜெருசலேம் குமாரத்திகள் அங்கே இருந்திருக்கிறார்கள் அல்லவா? எருசலேமில் குமாரத்திகள் இருந்தார்களே. அப்போ அங்கு பரிமள தைலம் ஊற்றப்பட்டது. எருசலேம் நகரம் மதுகளாலே சுற்ற சூழ இருக்கிறது போல கர்த்தரை அறிகிற அறிவினாலே ஜனங்கள் பெருகியிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ எருசலேம் நகரத்தில் என்ன இருக்காம்? தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. அப்போ அந்த ஆலயத்தில் என்ன இருக்காம்? தேவனுடைய மகிமை இருக்கிறது. அந்த அந்த தேவனுடைய மகிமை யார் மேலே ஊற்றப்படுதான்? எருசலேம் குமாரத்திகள் மேலே ஊற்றப்படுகிறது. அப்போ ஆண்டவர் அப்போ நாங்கள் அப்படியே பார்த்தோம்னா 134 போடப்பட்டிருக்கு. இதோ அக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரை நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோன்ல இருந்து ஆசீர்வதிப்பார். அப்போ சியோன்ல இருந்து ஆசீர்வதிப்பார். சியோன் குமாரத்தியல், எருசலேம் குமாரத்தியலை நாங்கள் பார்க்கிறோம். கன்னியர்களாலே போற்றப்படுகிறாரு. அப்படியே 135 பார்ப்போம்.
கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. அப்ப என் இன்ப நேசருக்கு தேவையானதை நாங்களும் கொடுக்கணும். அவர் இன்பமானவர், நாங்களும் அவருக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டும். அவர் மதுரமானவர், தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானவர். அப்போ எங்களுடைய துதியெல்லாம் மதுரமாய் மாற வேண்டும், எங்களுடைய ஜெபமெல்லாம் மதுரமாய் மாற வேண்டும். அவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் பாருங்க. அவரை போற்றுவோம், புகழுவோம், வாழ்த்துவோம், அவரை வணங்குவோம். கூடுதலான பெண்கள் தானே ஆண்டவரை அறிந்து ஆண்டவருக்கு பின் சென்ற. அதனால் ஜெருசலேம் குமாரத்திகளை எனக்காய் அழாதீர்கள், உங்களுக்காயும் உங்கள் பிள்ளைகளுக்காயும் அழுங்கள். சியோன் குமாரத்திகள் காணிக்கை கொண்டு வருவார்கள். யாரு? குமாரத்திகள். அப்போ குமாரத்திகளை குறித்து தான் அவன் சாலமன் பாடுவான். எந்த குமாரத்திகள்? சபை. சபை என்னும் மணவாட்டி. சபையில கூடுதலாக மணவாட்டி என்று தான் சபைகளை அழைக்கப்பட்டிருக்குது ஆண்டவர். மணவாளன் வரும்போது மணவாட்டி சபை எப்படியா இருக்கணுமாம்? ஆயத்தமாக இருக்கணும். மணவாட்டி சபை எப்படியா இருக்கணுமா? கரைதரையற்றதாக இருக்க வேணும். மணவாட்டி சபை எப்படியா இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் நின்று ஆராதிக்கிறது, துதிக்கிறது, பாடுறது, ஒரு கரையோட நின்று பாடுவோம், ஒரு கரையோட துண்டு பிரச்சனைகளோட பாடுவோம், பிரிவினைகளோட பாடுவோம். சபை என்றது எதற்கு? சபை என்ற ஒரு கூடுகை, ஆராதிக்கிறதுக்கு, துதிக்கிறதுக்கு, பாடுகிறதுக்கு. அது ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தால் அந்த ஆத்மாவை விழுந்து போகாமல் காத்து கொள்றது சபை. இன்னைக்கு நாங்கள் பார்க்க ஒரு ஊழியக்காரன் ஒரு சின்ன தவறு விட்டுட்டால் அவனை இறக்க வேணுமென்று நினைக்கிற காரியங்கள் பாருங்க. அவன் அதில் இருந்தே வளர வேணுமென்று நினைக்கிறதில்ல, புத்திமதி சொல்கிறதில்ல. புத்திமதி சொல்லு, அதாவது கடிந்து கொண்டு புத்தி சொல்லன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இறங்கு உனக்கு நீ இதில் இந்த இதை பலிப்பட அப்படின்னா நீங்களும் பலிப்படத்தில் நிற்கக்கூடாது. ஏன்னா பாவம் செய்யாதவன் ஒருத்தனும் இல்லையே. ஆண்டவருக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேணும். மனுஷன் தானும் செய்ய மாட்டான், செய்கிறவனையும் விட மாட்டான். அதை சொல்ற ஆண்டவர், தாங்களும் சுமக்க மாட்டார்கள், சுமக்கிறவர்களையும் விட மாட்டார்கள். இவர்கள் கொடுக்கிற போதகத்தின் படி நீங்க செய்யாதீங்க, இந்த வார்த்தையின்படி செய்யுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறேன். அவங்க சொல்லுகிறாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஆண்டவரை வரணிக்கிற வாய், ஆண்டவரை துதிக்கிற வாய் எப்படி எல்லாம் போய் சொல்லும் பாருங்க. துருத்து போய் சொல்லும். இப்படித்தான் சொன்னாங்க, இப்படித்தான் சொன்னாங்க, அப்படித்தான் சொன்னாங்க. ஐயோ, சொல்லாத எல்லாம் சொன்னான்ட்டு சொல்றது. இதையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது சபையில் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார்ன்றது மாதிரி போகும். சபை என்றது தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை இருக்கும், தேவனுக்கு உகந்த ஆராதனை இருக்கணும், அவர் நுகர்ந்து மகிழத்தக்கதான ஆராதனை இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் நுகர்ந்து மகிழத்தக்கதான ஆராதனைகள் இருக்கிறதா? அவருக்கு எது பிரியம்? அன்பு, சமாதானம், ஐக்கியம், அந்யோன்யம். என் இன்ப நேசருக்கு பிரியமானது எதுவாம்? தங்களை தாங்களே தகனப்பலியாய் ஒப்புக் கொடுக்கிறது அவருக்கு இன்பமானது. காணிக்கை அல்ல, இரக்கத்தை விரும்புகிற தேவன் எதை விரும்புவாராம்? எங்களுடைய இருதயங்களை விரும்புவார். அதனால தான் அவரிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உன் இருதயத்தை எனக்கு தா. கரை பிடிச்சது வேண்டாம். உள்ளுக்க இருக்கிறது தில்லு முள்ளும் கரையும் வச்சுக்கொண்டு அந்த இருதயத்தை ஆண்டவர் கேட்கல. அதை நீ வெளியில தூக்கி எறி. மறுபடி பிறந்து ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கும் பிறகு நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டால் உடம்பு சரீரம் முழுத்தலும் பாம்பின் விஷங்களை வச்சிருக்க கூடாது. அதை தூக்கி அங்கால நஞ்சு எறிந்து போடுங்கள். என் இன்ப நேசருக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சாலோமன் உன்னத பாட்டில் பாடுறான், வர்ணிக்கிறான் பாருங்க. அது ஆண்டவரையும் சபையையும் வர்ணிக்கிறான். கேட்டால் என்ன சொல்கிறீங்கன்னா, இன்றைக்கு அநேக பிரசங்கிமார் விழுந்ததுக்கு காரணம் என்ன? இந்த உன்னத பாட்டை வச்சுக்கொண்டே விழுகிறாங்க பாருங்க. வயசு போயிட்டுது. அதனால் அவங்களுக்கு என்ன, இப்போ உன்னத பாட்டு அவங்களுக்கு பிள்ளையா தோணுது.
ஆனால் அவங்க இருந்த காலங்களில் இருந்து அவங்களுக்கு உன்னத பாட்டு சரியாக தோணுச்சு. ஆனால் அவங்களுக்கு இப்போ வயசு போயிட்டுது பாருங்க. உலகத்தை அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது ரசிக்கப்படாமல் இருக்கிறவங்க சொல்கிறத வச்சு உன்னத பாட்டு பிழை. ஏனென்று கேட்டால் அவர் பெண்களை வர்ணிக்கிறாரு. ஏன் பெண்களை வர்ணிக்கிறாரு? ஏன் பெண்கள் ஆண்கள் என்ன சபை சபை வந்து எப்படியானது? மணவாட்டி. என் இன்ப நேசர் யாரு? ஆண்டவர். தேவனுக்கு பிரியமானது என்னென்று கேட்டால் வேதத்தை வாசித்து அதை திரும்பி 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 வாசிக்க வேணும். என்னை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் ஓடி வருவேன், உம்முடைய அறைக்குள் அழைத்து செல்லும். நான் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன். அந்த இடத்துல நீங்களும் இருப்பீர்கள். நான் தங்கும் இடத்தில் நீங்களும் தங்குவீர்கள். நான் போஷிக்கும் போஜனத்தை நீங்களும் போஷிப்பீங்க. யோவான்ஸ்தானன் எலிசபெத் வயிற்றில் பிறக்கிறதுக்கு முன்னமே சகரியாவுக்கு ஒரு கேள்வி, இது எதனாலே ஆகும்? நீங்கள் இதுக்கு உடனே ஆண்டவர் சொல்கிறார் என்னன்ற, நீ வாய் பேசாமல் இருப்பாய் என்று. பேச இல்லை. ஆனால் அந்த ஜனங்கள் எல்லாம் பேசாமல் இருந்தாங்களே, ஏதோ ஒன்று நடந்திருக்கு சகரியாவுக்கு, அதனால பேச இல்லை, வாய் பேசாமல் இருக்கிறான் என்று சொல்லி. சரியோ? அப்போ நீங்கள் யோசிங்க, அங்கே அமைதியாக இருந்த ஜனங்களும் உண்டு, அமைதி இல்லாமல் இருக்கிற ஜனங்களும் உண்டு. அதனால தான் ரெண்டும் இருக்குது. கோல் சொல்லுகிற ஜனங்களும் உண்டு, கோல் சொல்லாத ஜனங்களும் உண்டு. அப்போ இங்கே நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்று கேட்டால், வேதத்தை திட்ட தெளிவாக வாசித்து கொண்டு போகணும். என்னத்துக்காக அது எழுதியிருக்கு, எதுக்காக எழுதியிருக்குது, இதை என்ன ஆண்டவரே, இது எப்படியானது ஆண்டவரே, நாங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். தாவீது ராஜா அதனால சொல்ல, ஆண்டவரே உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதையும். ஏன் ஆண்டவருடைய ஆவியை எடுத்து போட வேணாமன்று அவன் சொல்கிறான். ஆண்டவருடைய ஆவியானவர் இருந்தால் தான் நம்ம ஆண்டவருடைய வழியிலே நடத்துவார். நீதிமொழி 2:10 பார்ப்போம். ஞானம் உன் இருதயத்திலே பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும் போது. அப்போ பாருங்க, ஞானம் உன் இருதயத்திலே பிரவேசித்து. அப்போ ஆண்டவர் சாலமனுக்கு என்னத்தை கொடுத்தாரா? ஞானத்தை கொடுத்தார். எதில் கொடுத்தாராம்? இருதயத்தில் கொடுத்தாரு. அப்போ ஞானத்தை ஆண்டவர் இருதயத்தில் கொடுத்து அறிவு உன் ஆத்மாவுக்கு என்னத்தை கொடுக்குதாம்? இன்பத்தை கொடுக்குது. அப்போ ஞானம், அறிவு, புத்தி, யுத்தி எல்லாம் எங்கே இருந்து வருகுதாம்? ஆண்டவரிடத்துல இருந்து வர வேணும். அதுதான் எங்களை வழியை நடத்தி கொண்டு போகும். அப்போ அவர்கிட்ட தான் அந்த இன்பம் எங்களுக்கு வர வேணும். அவர் இன்ப நேசர் அல்லவா? அவர் நமக்கு தருகிறதை நாங்கள் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு இன்பமானவர்களாய் நாங்கள் இருக்கோம், மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்கும். நீதிமொழி 22 பார்ப்போம். உன் செவிகளை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்திலே வை. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாயிருக்கும். அப்போ என்ன செய்யட்டாம்? உன் செவியை எங்கே சாய்க்கிறதாம்? ஞானிகளுடைய வார்த்தைகளுக்கு சாய். எதுக்கு? போதனைகளுக்கு சாய். வார்த்தைகளை கொடுக்கும்போது, தேவ வார்த்தைகளை கொடுக்கும்போது அந்த வார்த்தைகளுக்கு உன் செவியை சாய். அந்த வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்திலே வை. அப்போ போதிக்கிற வார்த்தைகளை எங்கே வைக்க வேணுமா? இருதயத்தில். இருதயத்தில் நாங்கள் கணக்க வைப்போம் பாருங்க. ஓஹோ,
இந்த காலத்தில் இருதயத்தில் வைக்க சொல்லி பாருங்க, என்னத்தையெல்லாம் வச்சுருப்போம். பண ஆசை, பொருள் ஆசை, மண் ஆசை, பெண் ஆசை, உலக இச்சைகள், உலக ஆசைகள் எல்லாத்தையும் வச்சுருப்போம். அதுக்குள்ள தில்லு முள்ளு கல் எல்லாம் வச்சுருப்போம் பாருங்க. பொறாண்மை, காமகாரம், எரிச்சல், தற்பொழிவு, வீம்பு, சுயம், ஈக்கோ எல்லாம். அது அப்படியே இருதயம் ஆண்டவர் அதை தானே சொல்கிறேன், இருதயமோ திருக்குள்ளது. அப்போ இங்கே இருதயத்தில் என்னத்தை வைக்கட்டாம்? போதனையை வை. இன்றைக்கு கொடுத்த வார்த்தைகளை உன் இருதயத்திலே வை. அது உனக்கு எப்படியா இருக்குமாம்? அவைகளை உன் உள்ளத்திலே காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது, அப்போ உள்ளத்திலே அதை காத்து வச்சிருக்கணும். அந்த வார்த்தைகளை இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு வார்த்தைகள் தந்திருக்கிறார், அதை காத்து வச்சிருக்க வேணும். அதை நான் என்ன செய்ய வேணும் என்று சொன்னாலும் என் சிந்தைக்கு கொண்டு வர வேண்டும். அப்போ உதடுகளிலே அது நிலைத்திருக்க வேண்டும். அது எங்களுக்கு எப்படியா இருக்குமாம்? இன்பமாய் மாறும். இன்னைக்கு நான் கத்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சியடையன், அவர் என்னை புல்லுள்ளடங்களின் மேய்த்தாம், இந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என்ன ஆத்துமாவை தேடி தன்னுடைய நாமத்தின் நிமித்த நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரணங்களின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவதீர் என்னோடு கூட இருக்கிறேன். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். என் சத்துருளுக்கு முன்பாக எனக்கு ஒரு வந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். தலையை என்ன செய்கிறாரா? எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த அபிஷேகம் எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியணும். எந்த பாத்திரம் நிரம்பி வழியணும்? வீட்டை கிடக்கிற சட்டியல் பொட்டியல் நிறைய வேணுமெண்டா சொல்றாரு இந்த பாத்திரம். அப்ப இந்த பாத்திரம் நிரம்பும் போது நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் எப்படியா இருப்பேனா? நீடித்த நாட்களாய் காத்திருப்பேன். கர்த்தருடைய வீடு ஆலயமாக நீடித்த நாட்களாய் நாங்கள் காத்திருக்கிறதுக்கு, தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நாங்கள் வாஞ்சியா இருக்கிறதுக்கு, தவனமா இருக்கிறதுக்கு தேவாலயம் எப்படியா இருக்க வேணுமா? என் இன்ப நேசர் உலாவுரத்திற்கு உலாவுற இடமாயிருக்க வேணும். அது ஒரு தோட்டம் இல்லையா? சபை ஒரு தோட்டம் இல்லையா? அங்க உலாவுறதுக்கு எப்படிப்பட்ட என் இன்ப நேசர் உலாவுறதுக்கு இருக்கிற தடைகள் எது? அது நாங்கள் நீதிமொழியை வாய்ச்சி கொண்டு போனால் அப்படியே ஆண்டவர் நல்ல ஆலோசனைகளை எங்களுக்கு தந்திருக்கிறார். நீதிமொழி 22 பார்த்தீங்கன்னா 22 நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் கொடுத்த வாக்கு வசனங்கள் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. நீதிமொழி எனக்கு இப்படி இருக்கிறதால கொஞ்சம் பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கார்ந்திருந்தால் ஆலோசனை பாராட்டும் இன்பமானது களிப்பாய் இருக்கும். அப்போ எப்படியாம்? பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதம் உட்கார்ந்தானா ஒருவருடைய சிநேகிதன் உட்கார்ந்திருந்தானால் ஆலோசனையின் பாராட்டும் இன்பமானது களிப்புமாகும். அப்போ ஒருவன் கதைக்கிற கதை, ஒருவன் நடத்துகிற முறைகள், சீர்படுத்தல் எல்லாம் எப்படியா இருக்கணும்? இன்பமாக இருக்கணும். அது அந்த என்னுடைய நேசர், இன்பமான நேசர் அதை கண்டுகொள்ளுவார் பாருங்க. அவருக்கு அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இன்பமானது, மதுரமானது. தூரத்தில் உள்ள உன் சிநேதனையும் உன் தகப்பனுடைய சிநேதனையும் விட்டுவிடாதே. உன் ஆபத்து காலத்திலே உன் சகோதரனுடைய வீட்டுக்கு போகாதே. தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. அப்போ தூரத்தில் இருக்கிறவங்களை நேசிக்கிறது இல்லை, சமீபத்தில் இருக்கிறவங்களை நேசிக்க வேண்டும்.
கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. அப்போ துதிக்கும் போது அது என்னவாயிருக்கிறதாம்? இன்பமும் தேவனுக்கு ஏற்றதுமாயிருக்கிறது. அப்போ நாங்கள் துதிக்கும் போது எங்களுடைய இருதயம் அப்படிப்பட்டதாக இருக்கணும், கரைதரையற்றதாக இருக்கணும். கரைதரையற்ற மனவாட்டி. அப்போ கரைதரையற்றவர்களாக இருந்து தேவனை துதிக்கும் போது அது தேவனுக்கு அது இன்பமாய் மாறுகிறது. ஏனென்றா என்னுடைய இருதயம் சுத்தமான அந்த தேவனை துதிக்கும் போது அது இன்பமாய் மாறும். ஏன்னா தேவன் எங்களுக்கு இன்ப நேசராக இருக்கிறார் இல்லையா? அவர் எல்லாம் சரிவர செய்து எங்களுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்த இன்ப நேசர் அல்லவா? நான் தான் பார்க்கிறோம், சாலமன் ராஜா இப்படியெல்லாம் வர்ணிக்கிறான். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார், இருதயம் நரங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். யாரு? என் இன்ப நேசர். அன்றைக்கும் உங்களுக்கு கொஞ்சமாக தான் கொடுக்குறேன். ஏனண்டா என்னுடைய இதுகளையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதனால் விசுவசித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதனால் விசுவசித்தவர்? என் நேசர் வெண்மையும் சிகப்புமானவர், 16,000 பேர்களிலும் சிறந்தவர். அப்போ பாருங்க, எப்படியா அந்த மணவாட்டி சபை என் நேசரை குறித்து வர்ணிக்குதுன்னு பாருங்க. எருசலேம் சபையில் நாங்கள் ஆண்டவரை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் வர்ணிக்கிற பாட்டு. சாலோமன் வர்ணிக்கிறான் பாரு, என் நேசர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட நேசர் அவர். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, ஆறு சபை. மற்ற நேசர்களை பார்க்கிறோம் உன் நேசர் எதனால் விசுவசித்தவர்? எல்லா நேசர்களை பார்க்கிலும், உன் கணவனை பார்க்கிலும், உன்னுடைய நீ வணங்குகிற சகல தேசங்களில் இருக்கிற நேசர்களை பார்க்கிலும் உன்னுடைய நேசர் அப்படிப்பட்டவர். அவர் வெண்மையும் சிகப்புமானவர், அவர் விண்ணக ராஜா, 16,000ங்களிலும் சிறந்தோர். அவர் தலை தங்கமயமாயிருக்கிறது, அவருடைய தலை தங்கமயமாயிருக்கிறது, அவர் தலை மயிர் சுருள் சுருளாய் இருக்கிறது, காகத்தை போல கருப்பாயிருக்கிறது, அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதியோரமாய் தங்கும் புறாவின் கண்கள். பாருங்க, என் நேசரை எப்படியாய் வர்ணித்து எழுதுகிற பாட்டு. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? ஆண்களை பெண்களை ஆக்குறாங்க, பெண்களை ஆண்களை ஆக்குறாங்க. இது நேசர் மணவாட்டி சபையை குறித்து அவன் பாடின பாட்டு. ஏன் மோசே பாடுகிறான் பாருங்க, ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே பொங்கி பொங்கி வா என்ற பாட்டு மோசே ஜனங்களோட போகும்போது பாடுறான் பாருங்க. அதே தான் சாலோமன் பாடுறான் ஆண்டவரை குறித்து. அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திரங்களைப் போலவும் வாசனை உள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போல் இருக்கிறது, வாசனையுள்ள வெள்ளை போலவும் அதிலிருந்து வடிகிறது. பாருங்க, அப்போ எப்படியாய் படிகை பச்சை பதித்தெடுத்து அவருடைய பொன் பாதங்கள். அப்போ ஆண்டவரை வர்ணிக்கிறதுல சாலோமன், மோசே, ஏன் சாலோமன் ஆண்டவரிடத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்றான் பாருங்க.
இதெல்லாம் நீங்கள் வாசிக்க மாட்டீங்களா? ஒன்றை தட்டி போட்டு என்ன செய்கிறதுன்னு கேட்டால் இது ஆண்டவருக்கு பிரியம். இப்போ பைபிள் கொலேஜுக்குள்ளே போய் படிச்சுட்டு நீங்கள் அதையே நீங்கள் பிழையென்று சொல்லும்போது என்னத்தை சொல்கிறது? எது பிழை எது சரியன்றது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவர் என்ன இதில் பிழையானதுகள் எது? விபச்சாரம், பேசித்தனம், பொய், களவு, நிர்விசாரம், கொலை, கொள்ளை, அநியாயம், அக்கிரமங்கள், இது புல. அவன் எழுதின காரியங்கள் எல்லாம் தேவனுக்குரிய காரியங்களை எழுதி வைத்திருக்கிறான். பரலோகத்துக்குரிய காரியங்கள், சபைக்குரிய காரியங்கள், இதை அவன் வர்ணித்து பாடியிருக்கிறான். அப்போ என் நேசரை அவன் எப்படியாய் வர்ணிக்கிறான் என்றதை தான் யோசிக்க வேண்டியது. யோவான் பல்லோத்துக்கு ஆண்டவர் யோவானை கொண்டு போய் காட்டும்போது அவன் சொல்றான், நான் செத்தவன் போலானேன். பார்க்கிறோம் 6ஆம் அதிகாரம், என் நேசர் எங்கே போனார்? ஸ்திரியலுக்குள் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோடே கூட நாங்களும் அவரை தேடுவோம். தோட்டங்களிலே மேயும் லீலி புஷ்பங்கள் கொய்யும் என் நேசர் அது தோட்டத்துக்கும் அந்த வர்க்க பாத்திரங்களுக்கும் போனார். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். அப்போ தோட்டங்கள் என்றால் என்ன? தோட்டம் என்றால் என்ன? ஏதோ தோட்டம் என்ன? ஏதோ தோட்டத்தை குறித்து வச்சிருக்க. ஏதோ தோட்டம் சபைக்கு அடையாளம். அடுத்தவங்க கௌதமண்டு என்ன செய்கிறதுன்னு கேட்டால் வேதத்தில் குற்றம் பிடிக்கிறது பாருங்க. குற்றம் சாட்டுகிறவன் என்ன செய்தானா? தாழ தள்ளப்பட்டான்.